அன்புக்குரியவர்களே, முதலில் இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு அதனுடைய விளக்கத்தை நீங்கள் கேட்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 36 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுவது இறைவன் இரக்கமுள்ளவர் மற்றும் மன்னிக்கிறவர். நாமும் அதை போன்று இருக்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, இறைவனிடத்தில் இரக்கமும் உண்டு, மன்னிப்பும் உண்டு. ஆனால் நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம், ஆகவே எங்களுக்கு அவமானமும் நடந்தது. நாங்கள் இன்று வரை விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதே. கடவுள் என்பவர் ஒருவரே. அவரை ஒதுக்குவதால், உதாசீனப்படுத்துவதால் நமது வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுமா என்றால் ஏற்படாது. காரணம், என் மூச்சே அவர்தானே. அவர் இல்லை என்றால் என் மூச்சு நின்றுவிடும் என்பதை நம்மில் பலர் புரிந்து கொள்வதில்லை. நான் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீ பிறர் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ பிறர் உன்னை தீர்ப்பிடக்கூடாது என்று விரும்புகிறாயா? அப்படி நீ விரும்பினால் ஏன் பிறரை மன்னிப்பதற்கு தயங்குகிறாய்? ஏன் பிறரை தீர்ப்பிட முற்படுகிறாய்? நீ உனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே பிறருக்கு செய். அப்போது இறைவனின் இரக்க பார்வை உன் மீது நிழலிடும். அதைப்போன்று ஆண்டவர் கூறுகிறார், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எனது தனிப்பட்ட வாழ்வின் அனுபவம் என்னவென்றால், நான் எப்பொழுதெல்லாம் பிறர் நலனுக்காக உதவி செய்கிறேனோ அப்போது எவ்வாறு நான் கொடுத்தேனோ அதே போன்று நான் கொடுத்த உதவி பிறர் வழியாக எனக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. நான் எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆனால் இறைவன் என்னிடம் கொடுத்திருக்கும் அனைத்தும் என்னுடையது அல்ல, பிறரின் தேவையை நிறைவு செய்வதற்காக என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இறைவன் இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளிக்கப்படும். நானோ நீங்களோ பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதுவே நமக்கும் நிகழும். அதே பிறருக்கு கெடுதல் நடக்க வேண்டும், பிறருக்கு துன்பம் வர வேண்டும் என்று நினைத்தால் அதுவே நமக்கும் நிகழும். எனது சிந்தனையின் அடிப்படையில் தான் என் வாழ்வும் என் குடும்ப சூழலும் அமைந்திருக்கும். இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவை போன்று இரக்கமுள்ளவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, மன்னிப்பவர்களாக, பிறருக்கு உதவி புரிபவர்களாக, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.